சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் வந்ததில்ல. பார்த்துருப்பீங்க ப்ரீமியர் இப்போ வந்து கோடியில் இருவர் அது ஏங்கிற சொல்லியிருப்பாங்க. அந்த கோடு இந்த மாதிரி வரனால கோடியில் இருவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு. நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி இன்னும் கோபி அவர்கள் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுவார். அதாவது நிறையா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனு இப்போ ஒரே டைமென்ஷனில் வீடியோஸ் தான் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து படங்கள் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம சேனல்லையே வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தாண்டி ஒரு ஃபஸ்ட்டு விஷயம்னு ஒன்று பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். அது நீங்கள் தான் பார்த்துட்டு மக்கள் தான் சொல்லுங்கள். ஆமாம், இது எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அது இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை விட்டுட்டு பழைய தடவை போய் துபாய்க்கே போகலாமாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இது எப்படி ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நல்லா வந்திருக்கு. பரதாபங்கள் மாதிரி தான் அந்த வீடியோவும் இருக்கும். என்னென்ன இல்லை கொஞ்சம் எமோஷன் இருக்க மாதிரி இருக்கும். அங்கங்கே சில எமோஷன் இருக்கும். ஆனால் அதுவும் சில இடத்துல ஒரு காமெடியாகவும் போகிற மாதிரி இருக்கும். மெயினாக காமெடி தான் அந்த சீரியஸ் ஃபுல்லாமே இருக்கும். பற்றி வேற என்ன, ஸோ டூ கிரியேட்டிவ் லேப்ஸ் அண்ட் இவர் சாயித் ஆனந்த் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தமிழ் பேச முடியல, அவருக்கு வந்து புரியும். அவர் வந்து பேசுறப்ப கான்வர்சேஷன் பண்றப்போ அவருக்கு அவ்வளோ தமிழ் வராது, மற்றபடி அவருக்கு வந்து புரியும். ஸோ நம்ம கண்டென்ட் வந்து நம்ம ஊரை தாண்டி பெங்களூர்ல வரைக்கும் அவரெல்லாம் பார்த்துருக்காருன்றப்ப தான் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி இன்னும் பக்கத்துல ஆந்திரா, கேரளா அந்த மாதிரி எங்க இருந்தாலும் சரி நாங்க வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்னு இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து ரொம்ப நன்றி. எங்களை இது நிறைய பேர் இருந்தப்ப எங்களை வந்து அப்ரோச் பண்ணி பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸ்கேலர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான் சார். அதாவது ஒரு 2 பேர் கிராமத்துல இருந்து பெங்களூருக்கு போய் ஸ்டார்ட் அப்னு சொல்லி இப்போ இந்த ஒரு தொழில் தொடங்குறது மூலமா பண்ணக்கூடிய எப்படி போய் ஜெயிச்சாங்களா இல்லையா அது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஐடியா ஒன்று வச்சிருக்கோம். அதை ஜெயிச்சோமா தோத்தோமா என்ன ஆச்சுன்றது, அது எப்படி டிராவல் ஆச்சு, அது எப்படி சக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஸ்டோரியா இருக்கும். இப்போ பாவங்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 5 நாளுக்கு ஒரு தடவை பாவங்கள் வந்துட்டு இருக்கோம். அதே ஸ்டைல்லே இதுவும் 5 நாளுக்கு ஒரு வீடியோ சொல்லி பாவங்கள் வந்து இல்ல பாவங்கள் மாதிரி வரும். அந்த மாதிரி 5 நாளைக்கு ஒரு வீடியோவா ரிலீஸ் ஆகும். 6 வீடியோ இல்ல இங்க வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிப்போச்சு. நீங்க எதுவும் பொருட்படுத்தாமல் அது இந்த மாதிரிலாம் யூடியூப்ல வராது. அது நாங்க ஃபுல்லா பார்த்து தெளிவா அப்லோட் டூ கிரியேட்டிவ் லேப்ஸ்னு சொல்லி அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க வந்து அது டூ கிரியேட்டிவ் லேப்ஸ் ஃபுல் கம்பெனியோட பேரு. அதிகமா பேசுவாங்க, செயல் செய்ய மாட்டாங்க. அதான் கம்பெனி பேர் டூ செய் அப்படின்னு வச்சிருக்காங்க கம்பெனி. இதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி. இந்த வாங்கிக்கோன்னு ஒரு குத்துப்பாட்டுலாம் கேட்டிருப்பீங்க. ஸோ ஜார்ட் இண்டியன் சொல்லி ஒரு சேனல் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சேனலுக்கு ஃபுல்லா நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து தான் நாங்க சார் சார்லி சாப்ளின் சார் அது வந்து நான் டைட்டில் வைக்கல. அந்த படம் வந்து 90% படம் முடிஞ்சு சார். நாங்கள் இந்த சம்மருக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணிருக்கோம். ஒரு மாசம் வெயிட் பண்ணா அதுக்கப்புறம் அதை படத்தோட அப்டேட் எல்லாமே டைட்டில் ரிலீஸ், சாங் எல்லாமே ரெடியா இருக்கு. அதெல்லாம் அடுத்து ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. ஆனா எங்களுக்கு காட்ட மாட்டாங்க. நாங்க தனி டே, அவங்க தனி டே அந்த மாதிரி இருந்து ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போனாங்க. 6 எபிசோடா இருக்கு. இல்ல இத போட்டு அது அப்படியும் வச்சுக்கலாம். யூடியூப்ல போட்டு ஒரு நன்றி கடன்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு இதை போட்டு பல ஓடிடிகளை வர இல்ல சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே இந்த பேச்சுலர் ரூம் இருக்கக்கூடிய அந்த தீம்லயே செட் ஆகி நம்ம வளர்ந்ததுனால அந்த பசங்களுக்குள்ளேயே அப்படியே அது ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அது பிரேக் ஆயிருந்தவர் டக்குன்னு அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒரு படம் கூட சுதா நடிக்கலாம்.